என்ன நடக்குறீங்க? உண்மை தெரிஞ்சாவணும், தமிழ்நாட்டுக்கு உண்மை தெரிஞ்சாவணும். சூஸ் பண்ண மெனோட கலர் பாருங்க, பெயிண்ட் மாதிரி இருக்கு. இது இப்படியே ஒரு நாள் லீவ் போட்டு இருந்தேன்னா என்ன ஆஃபீஸ்ல இருந்து திரும்பி வீட்டுக்கு போனாலும் அனுப்பிட போறாங்க. வேலை ஊத்திக்கின்னு குளிச்சுக்கின்னு ஊத்திக்கவா. ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நான் வேலைக்கு போகாமல் வேலையை களவாண்டுட்டேங்க. நான் வந்து இன்னைக்கு லீவ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லீவ் எடுத்து நான் வந்து இந்த நாய்க்குட்டி ட்ரெஸ் போட்டு எங்கே போக போகிறேன்னா, இது நாய்க்குட்டியா இல்லை, இந்த பூனைக்குட்டி ட்ரெஸ் போட்டு எங்கே போக போகிறேன்னா, நான் வந்து என்னோட இந்தியன் லைசன்ஸை வந்து கொரியன் லைசன்ஸ்க்கு சேஞ்ச் பண்ண போகிறேங்க. ஆக்சுவலி நம்ம இந்தியன் லைசன்ஸ் வச்சுருந்தா நம்ம அதை கொண்டு போய் இந்தாங்கன்னு கொடுத்தா அவங்க இந்தாங்கன்னு ஒரு கொரியன் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம எம்பசியில் போய் அதுக்கான கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். அதுவும் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உங்களோட மெசேஜை படிக்க போகிறோம். ஏன்னா நிறைய மெசேஜ் வரமாட்டேங்குது. நிறைய மெசேஜ் போடுங்க, அப்போ தானே ஜாலியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க வந்து அவங்க ஐ ரீசன்ட்லி ஸ்டார்டட் வாட்சிங் யுவர் வீடியோஸ் அண்ட் ஐ ரியலி என்ஜாய் இட். சாமிதா, சம்டைம்ஸ் இட்ஸ் ஃபீல் லைக் ஏ ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஓ, அது நல்லா இருக்கே. So keep doing more videos and explore in Oliviang and post a YouTube video on Korean skincare. அந்த கொஸ்டின் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஒலிவியங்ங்கிற வந்து கொரியாவில் வந்து ரொம்ப பெரிய ரீட்டெயிலாக அதான் கடையாக வச்சுருப்பாங்களே, அதில் வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் அது மாதிரி ஸ்கின் கேர் ஐட்டம் அதெல்லாம் விற்கிற வந்து ஒரு பெரிய ஷாப்புங்க. என்னோடய வீட்டுக்கு பக்கத்தாடி கீழே ஒன்று பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களை நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேவா? Next one, hi sir, how are you? I'm good, thank you. How are you? I really love your videos. I'm becoming a big fan day by day. Hey, எனக்கும் ஃபேன் இருக்காங்கடா. என்னது இது? என்ன நடக்குறீங்க? உண்மை தெரிஞ்சாவணும், தமிழ்நாட்டுக்கு உண்மை தெரிஞ்சாவணும். ஓகே, நல்லா ஃபேன் பாய் பண்ணுங்க, புரிஞ்சுதா? அவங்க பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் I also dream of working in Korea someday, but right now I'm doing my masters. How's life in Korea? I think நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். Like they wanted to come and work in Korea. Trust me guys, it's nice. அந்த மாதிரி ஒரு கனவு வச்சிருக்கிறது வந்து வெரி குட் திங். பட் அது வந்து அவ்வளோக்கான ஒரு ஈஸி டாஸ்க் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. ஸோ அது ஏன் அப்படி நினைக்கிறேன்னு இன்னும் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ரீசன் சொல்லுறேன். வந்து ஜாப் சர்ச்சிங் எப்படி பண்ணணும், அதுக்கான க்ரைட்டீரியா என்னலான்னு. ஹாய் பிரதர், இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் யூ டெல் மீ ஹவு டு ஆட் சாங்ஸ் டு யூடியூப் வீடியோ when I add them it shows copyright issue. இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு டிஃப்ரெண்ட் கொஸ்டின். அங்கே நீங்கள் சாங்ஸ் ஆட் பண்ணால் டெஃபினட்டாக காப்பிரைட் வரும் தாங்க. நான் வந்து நிறைய வீடியோஸில் காப்பிரைட் வச்சுருக்கேன். வேறு வழி கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ணனா, ஒரு லைசன்ஸ் வச்சுருக்கணும். இல்லைன்னா மேபி ரீமிக்ஸ் ஆன சாங்ஸ் போட்டு பாருங்கள், மேபி காப்பிரைட் வராது. இது வந்து என்னோட டெரிட்டரி கிடையாது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக. ஸோ இன்றைக்கி நாம் எப்படி வெளியே போக போகிறோன்னா, இப்படி தாங்க வெளியே போக போகிறோம். போகிற வழியில் ஆக்சுவலி கொஞ்சம் பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சுங்க. சரி, அப்படியே தூக்கமாக வருது. காஃபி வாங்கலான்னு ஒரு காஃபி ஷாப்புக்கு போனேன்னா மெனு வந்து ரொம்ப நிறையா இருந்துச்சு. பார்த்து நான் சூஸ் பண்ண மெனோட கலர் பாருங்கள், பெயிண்ட் மாதிரி இருக்குது. இது என்னென்னா பிஸ்தாச்சோ ப்ளஸ் காஃபி ஷாட் இருக்கிற ஒரு காஃபி. இதை நான் எப்படி குடிக்கிறது? குடிச்சு வயிற்றால போயிருச்சுன்னா என்னங்க பண்ணுறது? சென்ட் மீ ஹெல்ப். என்னை சரியாக ஏமாற்றிட்டாங்க. இந்த காஃபிக்கு வந்து நான் எவ்வளோ காசு கொடுத்தேன்னா 240 rupees இந்தியன் ருபீஸில். நிஜமாவே சாக்கடை தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி சொல்லிட்டு ஏன் குடிக்கிறேன்னு தானே நீங்கள் கேட்க போகிறீங்க. காசை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க, அதனால தான் குடிக்கிறேன். வெயில் சாவடிக்குதுங்க. பேசாமல் ஒரு கொடனாச்சும் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அதான் நம்ம இந்தியாவிலேருந்து பிறந்து வளர்ந்துருக்கமேனு
பேசாம இதெல்லாம் ஒரு வெயிலான வெளியே வந்துட்டேன்னா தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இப்போ பஸ் ஏறி போகணும். ஆல்ரெடி 1 hour ட்ரெயினில் வந்தேன். வந்து இப்போ லன்ச் டைம். ஆமாம், யூஸ்வலி வந்து கொரியாவில் வந்து லன்ச் டைம் வந்து 12 to 1 o'clock தான் இருக்குது. இங்கே வந்து 1 o'clock to 2 o'clock. இப்போ வந்து டைம் 1:43. ஸோ 15 more minutes டைம் வந்து வெயிட் பண்ண போகிறேன். வேலை ஊற்றிக்கின்னு குளிச்சுக்கின்னு ஊற்றிக்கவா போன வேலை நடக்கலைங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட லைசன்ஸில் வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த்தோட ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டைம் நான் இது வந்து என்னோட கொரியன் லைசன்ஸ்க்கு சேஞ்ச் பண்ண போனப்போ அவங்க சொன்னாங்க திரும்ப இந்தியாவிலேருந்து இது வந்து கரெக்ஷன் பண்ணி கொண்டு வாங்கன்னாங்க. ஸோ நானும் ஒரு 1 month 2 month எடுத்து அதை கரெக்ஷன் பண்ணனா ஒரிஜினல் வந்து வீட்டில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. ஸோ அது வந்து எடுத்துகிட்டு வர முடியல. இப்போ போனோன்னா ஐயோ இது பண்ண முடியாதே சொல்லி எனக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா ஒரிஜினல் லைசன்ஸை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இனியும் ஒரு நாளைக்கு லீவு போட்டு திரும்ப வந்து இங்கே ஆஃபீஸில் இங்கே வந்து திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படியே ஒரு நாள் லீவ் போட்டு இருந்தேன்னா என்ன ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வீட்டுக்கு போடான்னு அனுப்பிட போகிறாங்க. சரி, காலையிலேருந்து நான் சரியாக சாப்பிட்றேங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எங்கே இருக்கேன்னா இத்தேவான்ங்கிற இடத்துல இருக்கேங்க. உங்களுக்கு தெரியுமா இத்தேவான் கிளாஸ் இந்த ட்ராமா இருக்குது தானே. ஸோ இங்கே வந்து ஃபாரினர்ஸ் நிறையா இருக்கிற இடம். அங்கே போய் ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறேன். சாப்பாடுன்னு நினச்சாலே ரொம்ப ஹாப்பி ஆயிடும். ஏன்னு தெரியல, நம்ம காசு பண்ணுறது எதுக்காக? சாப்பிட்றதுக்காக தானே. அப்போ சாப்பாடுன்னு சொன்னால் நம்ம ஹாப்பி ஆகணும். புரிஞ்சுதா? புரிஞ்சு நடந்துக்குங்க. லெட்ஸ் கோ. நான் வந்து ஹலால் காய்ஸுங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேங்க. வந்து இவங்களோட ஒரு பிளேட்டை ஆர்டர் பண்ணேன். பிக்சரில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நிறையா வரப்போகுதுன்னு நினச்சா இந்த குட்டி குண்டாவில் கொஞ்சோண்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ தெரியுமா? நம்ம இந்தியன் ருபீஸ் வந்து ஆல்மோஸ்ட் 800 rupees. ஆனால் இப்போ பசிக்கிறேன், ஸோ சாப்பிட போகிறேன். இன்னைக்கு வந்து ஆக்சுவலி எதுவுமே நடக்காத ஒரு டேயாக இருந்துச்சு. இருந்தாலுமே நான் போய் வந்து ஒரு தூக்கத்தை போட்டு இப்போ தான் தூங்கி எழுந்திருச்சேன். ஆக்சுவலி ரொம்ப டயர்டாக நான் தூங்கிட்டேங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஏதாவது பண்ணி சாப்பிட போகிறேன். பசிக்குது. என்னடா இவன் வந்து சாப்பாடை பற்றியே பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. பசிச்சா அப்புறம் சாப்பிடணும் தானே. ஸோ நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் அன்புடன் விடைபெறுவது உங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்யா.